அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்களா போலீஸ்லயே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷங்கனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க, ஏன் அந்த 6வது ஆளை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. வாடி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். கடந்த 5 வாரத்துல 4 கஸ்டோடியல் டெத்து. நேத்து தூத்துக்குடியில 26 வயசு பையன் போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு வந்து ஒரே வாரத்துல இறந்திருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அவன் கடைசியா பேசினது போலீஸ் என் தலையில அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். இது மரண வாக்குமூலம். நீட்டுக்கு எதிராக போராடின ஸ்டூடெண்ட்ஸை போலீஸ் அடிச்சு அராஜகம் பண்ணிருக்கானுங்க. அவங்க நேம் பேஜே கிடையாது. இவங்க என்ன போலீஸா இல்ல பொறிக்கியா? நீங்க என்ன இவங்களுக்கு என்ன போக்கிரி பணம் போட்டு காமிச்சீங்களா? போலீஸ் தான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்படி வெறி பிடிச்சி ஆடுறானுங்க. போன ஆட்சியில தலைவர் ஸ்டாலின் இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னப்ப எங்களுக்கு சாரி வேணா நீதி வேணும்னு கேட்ட வாய் இன்னைக்கு அந்த வாயிலேருந்து ஏன் ஒரு டேஷும் வர மாட்டேங்குது? ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. அதனால ராஜ்மோகன் நம்பர் நம்ம ரெசிக்னேஷன் எல்லாம் கேட்கல. உங்களுக்கு வேலையே தெரியலன்னா எதுக்கு இத்தனை துறையை வாங்கி வச்சுக்கிறீங்க? பேசாம இதெல்லாம் கொடுத்துட்டு சும்மா முதலமைச்சரா இருந்துட்டு போங்க. மாடிப்படி ஏறுங்க, போட்டோ ஷூட் எடுங்க, சிஎம்ஓ பேஜ்ல போடுங்க. அந்த பேஜை பார்த்தா ஏதோ போர்ட்ரேட் போட்டோகிராஃபி பேஜ் மாதிரி தான் இருக்கவே இருக்கான். அல்லக்கை தந்தி டிவி, கையை இசைத்தார் சிஎம், தட்டி கொடுத்தார் சிஎம், கொடை பிடித்தார் சிஎம்னு அப்படியே எலிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாருங்க. அப்படி ஜாலியா 5 வருஷம் ஓட்டிட வேண்டியதானே? நீங்க போலீஸ் மந்திரிகள் தான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம், இல்லைன்னா நாங்க ஏன் கேட்க போறோம்? பேசாம இந்த கஷ்டமான துறையெல்லாம் தூக்கி வேற ஏதாவது பொறுப்பான அமைச்சர் கீர்த்தன மாதிரி ஆள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வந்து லைட் எரியலாம் கமிஷனருக்கு போன் பண்ணுவாங்க. நாளைக்கு லாக்அப் டேட் இருந்தா கரெக்டா கவுன்சிலருக்கு போன் பண்ணி கேட்பாங்க. தமிழ்நாடு நாசமா போகும்.